நேயர்களே, ரிஷபராசிக்காரர்கள், பிடிவாதக்காரர்கள், ஆசைப்படுபவர்கள், நல்வாழ்க்கை வாழ்பவர்கள், ஆடம்பரமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை பற்றி பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய பலன்கள் என்னன்னா, உங்களுக்கு மனதிலே ஒரு இனம் புரியாத அன்பு உண்டாகும். அது காதலாக மாறும். காதல் வயப்படுவீர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம். ரிஷபராசி சேர்ந்தவர் அவர் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அல்லது காதல் என்பது அன்புதான். அந்த அன்பு வயப்படும் போது தாயாரோட நேசமா இருக்கலாம், தாயார் வழி உறவுகள் நேசமா இருக்கலாம், நட்புகள் உறவுகள் மூலமா நேசமா இருக்கலாம். எல்லாமே அன்புதான். அப்படிப்பட்ட ஒரு பலன் இந்த ஆவணி மாதத்துல நடக்க போகுது. அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். பணம் தங்கு தடையின்றி வரும். ஆவணி மாதத்திலே ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் தங்கு தடையின்றி வரும். அந்த பணத்தை நல்வழியிலேயே செலவு செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. வீண் செலவு பண்ண வேணாம். அடுத்ததாக முக்கிய முடிவுகள் எடுப்பது தள்ளி போடுவது நல்லது. அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. சொல்லுவாங்க இல்லையா, வாகனம் அந்த வாகனம் ஓட்டுபவருடைய கட்டுப்பாட்டை இழந்தது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த கட்டுப்பாடை இழக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகிறது ரிஷபராசி காலம். அப்பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது பேச்சை கொடுக்காமல், கவனம் சிதறாமல் வாகனத்தை ஓட்ட வேண்டும். இது மூல கவனமா. அடுத்ததாக இளைய சகோதர வகையிலே தங்கை உறவு பலப்படும். தங்கைக்கு நீங்க செய்யறது, தங்கை உங்களுக்கு செய்யறது எல்லாமே நடக்கும். இது ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும். நல்லா கேட்டுங்க. ஒரு அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ செய்யறத விட இந்த தங்கை அண்ணன் ஒருவர் பார்த்தீங்களா, அது ஒரு வித்தியாசமான உறவு. அவ்வளவு பாசமா இருப்பாங்க அண்ணன் தங்கை. இதுதான் அந்த காலத்துல ஒரு பழைய படம் எடுத்து பாட்டெல்லாம் கூட போட்டாங்க. சிவாஜியும் சாவித்திரி நடிச்ச படம் பாசமலர்கள் என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த அந்த உறவு இப்போ உங்களுக்கு பலப்படும். அண்ணன் தங்கை உறவு பலப்படும். அது மூலமா நல்ல விஷயம் நடக்கும். தங்கை உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நீங்க தங்கைக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க, எல்லாமே நடக்கும். அடுத்ததாக வீடு விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீடு வாங்குறதா தான் கவனமா இருக்கணும். வீட்டு வேலை பண்றதா இருந்தால் தள்ளி போடணும். இது மாதிரிலாம் பார்த்துக்கணும். இடம் வாங்கி போறீங்க, அது விஷயம் பண்ணணும். உடம்பை ஆரோக்கியமா பார்த்துக்கணும். அது முக்கியமான விஷயம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உடம்பை ஆரோக்கியமா பார்த்துக்கணும். சரிங்களா? ஏனென்றால் இந்த சூரியனும் கேதும் சேர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க, ஆரோக்கிய ஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப கிரகண தோஷம் கண்டிப்பாக வேலை செய்யும். உங்க உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல மூடி மறைக்கும் கிரகண தோஷம்னு சொல்றேன் இல்லையா. அப்போ உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அப்ப கண்டிப்பா மருத்துவ பரிசோதனை கண்டிப்பா செய்யணும். ஒரு மாசம் செக்அப் பண்ணீங்க, அப்ப அதுல வந்துடும், எல்லாமே தெரிஞ்சிடும். அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே மாஸ்டர் செக்அப் கண்டிப்பா பண்ணிக்கணும். மருத்துவ உதவி தேவை, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்குண்டான என்ன குறைபாடு இருக்கோ அதை பார்த்து தெரியும். இது இல்லாமல் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், அக்கம் பத்தின மூலியமா ஆதரவு குறையும். உதவிகள் கிடைப்பது தள்ளி போகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் வகையில பார்க்கும்பொழுது உத்தியோகத்துல முயற்சி செஞ்சுதான் எல்லாமே நடக்கும். தன் காலில் தான் நிற்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான். நீங்க தான் தட்டு தடுமாறி நல்லா உழைச்சு முன்னேற்கும். அதே மாதிரி தொழிலும் அப்படிதான், வியாபாரத்திலும் அப்படிதான். இதுதான் செஞ்சுவாங்க. கவனமா இருக்கணும்ன்றதுதான் சொல்லுது. வருமானம் தரக்கூடிய வகையில கவனமா இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு போட்டி பந்தயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதனை புரிவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கிண்ண சாதனைன்றாங்களா, அது மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரி திறமை உள்ளவங்க கலந்துக்கிட்டு கண்டிப்பா வெற்றி பெறலாம். அவருடைய தந்தையாருக்கு சில சில கஷ்டங்கள், உடல்நிலையில் தொய்வு ஏற்படும், பிரச்சனை வந்து போகும். அதெல்லாம் பார்த்து நீங்க கவனமா இருக்கும்.
இதெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா இழந்து முன்னே விடுபட்டு வந்துடலாம். நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்க ராசியாதிபதி சுக்கிரன் தானே, அவருக்கு அம்மனுடைய அம்சம் தான். லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க சுக்கிரனை. அம்மனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படும். அதிலேயே லட்சுமி கடாட்சமா இருக்கக்கூடிய அம்பாள், லட்சுமி, மகாலட்சுமி, அந்த மாதிரி 8 வகை லட்சுமி இருக்காங்களா, அவங்களை வணங்கலாம். கற்பகாம்பாளை வணங்கலாம், காமாட்சியை வணங்கலாம், மீனாட்சி வணங்கலாம், விசாலாட்சி வணங்கலாம். அந்த மாதிரி நல்ல சாந்த சுரூபிணியாக சௌந்தரியமாக இருக்கக்கூடிய லட்சுமிகளை, அம்மன்களை வழிபடலாம். லலிதாம்பியை வழிபடலாம், அபிராமி அம்மனை வழிபடலாம். இப்படியாக வழிபட்டு வரலாம். வழிபடும் பொழுது மானசீகமாக அம்மனுடைய பெயரை உச்சரித்து, எப்போதுமே பெண்களுக்கு வஸ்திரம், நகை, ரெட்டு எல்லாமே பிடிக்கும். அது மாதிரிதான் அம்மனுக்கும். அம்மனும் பெண் தானே. அப்போ வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனை செய்யலாம், அம்மனுக்கு புடவை சாத்தலாம். நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா புடவை நிறைய போட்டு வைப்பாங்க. அந்த புடவை ஏலம் விட்டு அதுலேயும் அந்த புடவையும் வாங்குறதுக்கும் போட்டோ போட்டி போடுவாங்க. அது வாங்கினா கிடைச்சா ரொம்ப நல்லது. அம்மன் கிட்டே இந்த புடவை இல்லையா, அது மாதிரி நீங்களும் அம்மனுக்கு புடவை சாத்தலாம். உங்களால் முடிஞ்ச நகை நெட்டு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்ய செய்ய அம்மனுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைத்து உங்களுக்கு அருளை அள்ளி அள்ளி வாரி வழங்குவாள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது நிறைய இளம் பெண்கள், இப்ப நிறைய பேர் இளம் பெண்களே கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், ரெண்டு தான் நடக்குது. நிறைய மிஸ் மேட்சிங் ஆயிடுது. டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. லவ் மேரேஜ் கூட உடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஏதாவது தவறான முடிக்கு போயிட போறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, லவ் குடும்பம் நல்லா இருக்காங்க, கல்யாணம் ஆகிட்டு போகிறது சரியில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே நடக்குது. டைவர்ஸும் ஆகுது, டைவர்ஸையும் ஆகுறாங்க, விடவும் ஆகுறாங்க, ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். அதுல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, வாழ வழி இல்லாம இருப்பவங்களுக்கு, இப்போ விடவு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து கல்யாணம் நடக்காது, அப்படியே தான் இருப்பாங்க, காலத்தை கழிச்சுட்டு இருப்பாங்க, குழந்தை குட்டி கூட இருக்காது. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம். குழந்தை கொண்டிருவங்களுக்கும் நிறைய உதவி பண்ணலாம், அவர்களுக்கு யாருடைய ஆதரவு இல்லாம இருக்குந்தாங்கன்னா. அதே மாதிரி கடவுளாக கைவிடப்பட்டவங்களுக்கும் மறு திருமணம் நடக்கிற வரைக்குமே ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும். நிறைய நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அவங்களுக்குமே உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்க ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும். இது செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பேட்ட கெடுபல் இருந்தாலும் நற்பலன் ஆயிடும். இந்த கிரகண தோஷமும் கத்திரி தோஷமும் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கெடுபலனை கொடுக்கும். அதுல தப்பி ஒரு வழியும் சொல்லியிருக்கிறேன். தான தர்மங்கள், பரிகாரங்கள் அதெல்லாம் செய்து வந்தாலே போதுமானது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த கவனம் செலுத்தி எல்லா வகையிலுமே ஏமாறாமல் ஒரே குறிக்கோளுடன் இருந்து இந்த மாதத்தை கடத்தி வந்தீர்களானால் கெடுபலம் குறைஞ்சி கண்டிப்பா உங்கள் நற்பலன் ஏற்படும் சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.